அப்பதான் ஹீரோ, ஈபாங், மெயின் கார்டியன் எல்லாருமே வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த குட்டி பையனை பார்க்க. அப்பதான் போற வழியில வந்து ஹீரோ வந்து கேட்டிருப்பான் நானோ கிட்ட, இதை ஸ்கேன் பண்ணி சொல்லு அப்படின்ட்டு. நானோவுமே சொல்லிடும், நீங்க கையில வச்சிருக்க அந்த ஐடென்டிட்டி பிளேக்கும் இதுவும் வந்து சேம் மெட்டீரியல், எல்லாமே ஒன்னா இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இது என்னுடைய கிராண்ட் ஃபாதரோடைய ஐடென்டிட்டி பிளேக். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காணா போயிட்டாரு. இந்த மொத்த ஜாங்கியோவை எல்லா கல்ட் மெம்பர்ஸையும் அனுப்பி நாங்க தேடணும், ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. அவரை எங்களால கண்டே பிடிக்க முடியல. அப்பதான் இந்த பக்கம் மெயின் கார்டியன் வந்து சொல்லுவாரு, டீமன் லார்ட், நீங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து தயாரா இருக்கணும், என்ன வேணா நடக்கலாம். இந்த பிளேக் வந்து உண்மையானது தான், ஆனா இது ரொம்ப ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. அப்பதான் ஹீரோ வந்து சரி பாத்துக்கலாம் வாங்க அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த பக்கம் இவர் நினைச்சு பார்ப்பாரு மெயின் கார்டியன், அவர் மிஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் கடைசியா பார்த்த ஒரே ஆள் வந்து நான் தான். என்னதான் வந்து பார்த்து பேசிட்டு போனாரு, ஆனா அவர் எதுக்காக போறாரு அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. அவர் எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து யாரோ ஒரு ஆள் கிட்ட வந்து ஐடென்டிட்டி பிளேக் கொடுத்து எங்களை ரீச் பண்ணுன்னு சொன்னார்னா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு. உள்ள போன உடனே நம்மளுடைய வேங்கும் சாங்கும் கிரியேட் பண்ணுவாங்க நம்ம ஹீரோவை. அப்பதான் இந்த பையன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நினைச்சு பார்ப்பான், இவர் தான் வந்து நிஜமாலே டிமானிக் கல்ட்டோடைய லீடரா. ஆனா இவர்கிட்ட இருந்து என்னால எதுவுமே சென்ஸ் பண்ண முடியலையே. இவரை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ரிச்சான நோபல் ஃபேமிலியோடைய பையன் மாதிரி தெரியுது. இவங்க என்ன ஏமாத்த பாக்குறாங்களா? ஆனா இவரு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே. இவர்கிட்ட இருந்து பயங்கரமான பவர் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்பனா இவர் தான் வந்து டார்க் கிங்கா இருக்கணும். அப்பனா இவர் பக்கத்துல இருக்கிறது வந்து டிமானிக் கல்ட்டோட லீடரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த பையன் கிட்ட கேட்பான், நீயா வந்து இதை கொண்டு வந்தது அப்படின்னுட்டு. இவனுமே ஆமா அப்படின்னுவான். அப்பதான் வந்து இந்த பக்கம் நம்மளுடைய வேங்கு ரொம்ப அடம் பிடிக்கிற, டீமன் லார்ட பார்த்தாதான் சொல்லுவேன்ட்டு சொல்ற, இப்ப சொல்லு, அவரு முன்னாடி தான் இருக்காரு, கொஞ்சம் கனவு காண்றதை விட்டுட்டு ஒழுங்கா சொல்லு எதுக்கு வந்த அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பையனுமே வந்து வணக்கத்தை போடுவான், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹானரு, ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோடைய லீடரை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் இங்க வந்து நார்த்தன் சி ஐஸ் பேலஸோடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் வந்திருக்கேன். என்னோட பேர் வந்து டான் பக்கி ஹயூன் அப்படின்ட்டு இந்த பையன் சொல்லுவான். அதை கேட்டோன்னே ஹீரோமே வந்து லைட்டா ஷாக் ஆவான், என்னது நார்த்தன் சி ஐஸ் பேலஸா அப்படின்ட்டு. அப்பதான் கைஸ் ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவாங்க, இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து இப்போதைக்கு 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து முரிமலைன்ஸ், இன்னொன்னு வந்து டிமானிக் கல்ட், இன்னொன்னு வந்து சுப்ரீம் சேவர் செக்ட் வந்து இப்ப சுத்தின்னு இருக்கானுங்க. அது இல்லாம நம்மளுடைய கிங்கு, அதாவது எம்பரருடைய கேங்கு, இவங்கெல்லாம் இல்லாம இதுக்கு வெளியே இன்னும் ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான் வந்து இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸ். அவங்க என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாங் பை செக்ட். இந்த செக்ட் வந்து ஜாங் பை மவுண்டன் ரீஜன்ல வந்து இது இருக்கு. இங்க இருந்தா வந்து இந்த ஸ்வாட் ஆர்ட் எல்லாமே வந்து ஆரிஜினான இடம் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். ரெண்டாவது வந்து பொட்டாலா பேலஸ். இது வந்து லைக் வந்து இந்த ஷாலின் டெம்பிள் இருக்குல்ல அந்த மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வேற. இவங்க வந்து இன்டர்னல் எனர்ஜி கல்டிவேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. கரெக்டா இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிபெட்ல இருக்கும். மூணாவதா வர்றதுதான் வந்து இந்த நார்த்தன் சி ஐஸ் பேலஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் சீல லேக் பைக்கால்ல வந்து இருக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கும், மிகப்பெரிய லைக் அண்டார்டிகா மாதிரி இருக்கும் அந்த இடம் இது. இவங்க வந்து எதுக்கு ஃபேமஸ்னா இந்த இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கோல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதை பேஸ் பண்ண மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து இவங்க ஃபேமஸ். இது 3 ஃபோர்ஸ் தான் வந்து வெளியே இருக்கும், அவுட்டர் வால், அதாவது இந்த முரிமலையன்ஸ், டிமானிக் கல்ட், அப்புறம் எம்பரர், இதெல்லாம் ஒரு வால்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து வாளுக்கு வெளியே அந்த மாதிரி அவுட்டர் ஃபோர்ஸ் மாதிரி. இவங்க வந்து இங்க வந்து தலையிட மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. அவங்க இந்த ஜாங்வானுக்குள்ள வந்து வரமாட்டாங்க அவங்க. அப்பதான் வந்து இந்த பக்கம் மெயின் கார்டியன் வந்து நினைச்சு பார்ப்பாரு, நார்த்தன் சி ஐஸ் பேலஸா, அவனுங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வாருக்கு வந்தானுங்க இந்த ஜாங்குவை வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு. அப்புறம் வந்து அவனுங்க கிவ் அப் பண்ணிட்டானுங்க. முரிமலையன்ஸ் கிட்ட வந்து பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிட்டு திருப்பி போயிட்டானுங்க. எதனால வந்து அவனுங்க திருப்பி வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு இவரு நினைச்சு பார்க்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ, என்னது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி நார்த்தன் சி ஐஸ் பேலஸா அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து நினைச்சு பார்ப்பான். துணிலாம் கிழிஞ்சு போயிருக்கு, மூஞ்சி ஃபுல்லா தழும்பு, எப்படி பார்த்தாலும் இவன் பிச்சைக்கார மாதிரி தானே தெரியுறான், நம்ப முடியலையே அப்படின்ட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் இந்த பக்கம் மெயின் கார்டியன், நீ நிஜமாலே வந்து நார்த்தன் சி ஐஸ் பேலஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ்னா உன்கிட்ட ஏதாவது இருக்கா உன்னோடைய அடையாளத்தை ப்ரூவ் பண்றதுக்கு? அதாவது உண்மை என்னன்னா, நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, என்னுடைய அங்கிள் தான். எல்லாருமே வந்து இவனை பார்க்க அப்பதான் இந்த பையன் வந்து டக்குன்னு இல்ல நான் சொல்றதுலாம் உண்மைதான், நான் வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து கிளியரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு இந்த பையன் வந்து கையாட்ட ஆரம்பிச்சிருவான்.
அப்பதான் வந்து இந்த பக்கம் திரும்பி நம்ம வேங்க பார்த்து, நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்னுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க, நான் வந்து கண்டிப்பா வந்து ப்ரூவ் பண்றேன், நான் தான் வந்து நார்த்தன் சி ஐஸ் பேலஸை சேர்ந்தவன் அப்படின்ட்டு இந்த பையன் சொல்லுவான். அப்பதான் வேங்குமே வந்து ஓகே அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். அப்பதான் இந்த பையன் என்ன க்ளோஸா பாருங்க அப்படின்ட்டு அவன் கையில வந்து கப்பு வச்சிருப்பான், அதை வந்து இவன் ஃப்ரீஸ் பண்ணி காட்டுவான் அவனுடைய பவரை வச்சு. அப்பதான் இந்த பக்கம் ஈபாங்க, ஓ நிஜமாலே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு போல இது. அப்பதான் இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், இதை நான் முன்னாடியே வந்து இவங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தா என் மேலே இவங்க வந்து சஸ்பீஷியஸாக இருந்திருக்க மாட்டாங்க, நான் வந்து பேனிக் ஆகிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த பையன் வந்து நினச்சி பார்ப்பான். அப்போ தான் வந்து இவன் நிமிந்து பார்ப்பான். நிமிந்து பார்த்தா என்னன்ட்டு பார்த்தா எல்லாருமே வந்து இப்போ தான் இவனை ரொம்ப சஸ்பீஷியஸாக பார்ப்பாங்க. நம்மளுடைய மெயின் கார்டியன் ஹீரோ ஈபாங்லாம் ஒரு படி மேலே போயிட்டு கிட்ட வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான், இவன் சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் இந்த பையன் வந்து நினச்சி பார்ப்பான், எதனால் வந்து இவங்க என்னை இன்னுமே வந்து டவுட்டாக பார்க்குறாங்க, நான் தான் வந்து என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து காட்டினேனே அப்படின்ட்டு இந்த பையன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் இந்த பக்கம் ஹீரோ டக்குன்னு பெஞ்சை தட்டி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி இந்த பெஞ்சே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அதை பார்த்தோன்னே இந்த பையன் வந்து ஷாக் ஆயிடுவான், என்னது ஒரு செகண்ட்ல வந்து இந்த பெஞ்சு ஃபுல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சே. அப்பதான் ஹீரோ வந்து அவன் கையை வந்து பெஞ்சில இருந்து எடுத்துருவான். எடுத்த உடனே ஃப்ரீஸ் ஆன பெஞ்சு வந்து நொறுங்கி கீழே விழுந்துரும். அப்பதான் வந்து இந்த பையன் வந்து ஷாக் ஆயிடுவான், ஹீரோக்கு வந்து எப்படி இந்த பவர் இருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க யூஸ் பண்ற அந்த ஐஸ் ஒயிட் டிவைன் ஆர்ட்ஸோட இது வந்து பயங்கரமா இருக்கும், அதோட அப்ளிகேஷனை விட இது வந்து டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகுமா, அதெல்லாம் பார்த்து இந்த பையன் வந்து ஷாக் ஆயிடுவான். அப்பதான் வந்து ஹீரோ கேட்பான் இந்த பையன் கிட்ட, இப்போ சொல்றா நானுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி காட்டிட்டேன், அப்பனா நானுமே நார்த்தன் சி ஐஸ் பேலஸை சேர்ந்தவனா என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்ட உடனே இவனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது. அது வந்து அப்படின்ட்டு இவன் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான். இந்த பக்கம் சாங்குவா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து இந்த பையன் கேட்பான் நம்ம ஹீரோ கிட்ட, உங்களுக்கு எப்படி இன்னும் எனர்ஜி இருக்கு, எப்படி இது பாசிபிள் அப்படின்ட்டு இவன் கேட்ட உடனே அப்பதான் ஹீரோ சொல்லுவான், அது என்ன இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டா என்ன, அது மட்டும் இல்லாம இது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து இந்த பக்கம் ஈபாங்க, டீமன் லார்ட் எனக்கு ஒரு ஈஸியான வழி தெரியும், என்கிட்ட விடுங்க, இவனை நான் தட்டுற இடத்துல தட்டி இவங்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்கணும்ட்டு எனக்கு தெரியும், என்கிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டு ஈபாங் வந்து கேட்பான். நிறுத்துங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றதை வந்து கேளுங்க, உங்களுக்கு தெரியும்ட்டு நான் நினைக்கிறேன், ஐஸ் ஒயிட் டிவைன் ஆர்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஃபுல்லா கத்துக்கிறாங்களோ அதோட எஃபெக்ட் மூலியமா வந்து அவங்களுடைய ஹேர் வந்து ஒயிட்டா மாறிடும் அப்படின்ட்டு இந்த பையன் சொல்ல வர. அப்பதான் அங்க இருந்து எல்லாரும், இல்லையே உன்னோட முடி கருப்பா தானே இருக்கு. அப்பதான் இந்த பையன் சொல்லுவான், நான் வந்து ஃபுல்லா கத்துக்கல, அதை வந்து யாரு வந்து 10th லெவல் வரைக்கும் கத்துக்கிறாங்களோ அப்பதான் வந்து அவங்களுடைய முடி வந்து ஒயிட்டா மாறிடும் அப்படின்ட்டு இந்த பையன் சொல்லும் போது இந்த பக்கம் 2 பேரும் பேசிப்பாங்க, நம்ம ஹீரோவும் ஹெட் கார்டியனும். என்ன ஹெட் கார்டியன் அவன் சொல்றது உண்மையா, இல்ல எனக்கும் தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்லிடுவாரு. அப்பதான் வந்து அவர் நினைச்சு பார்ப்பாரு, ஒருவேளை வந்து ஹெட் ஆஃப் த டார்க்னஸ் செக்ட்டுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அவனுமே வந்து 10,000 கிரேட் மவுண்டன்ல இருக்கிறான். அப்பதான் வந்து மெயின் கார்டியன் வந்து சொல்லுவாரு, எனக்கு இன்னமும் வேங் ஜியானை கேட்டு பார்த்தா எனக்கு தெரியும்ட்டு நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்த முறி மலைன்ஸ்ல தான் இருந்தாரு, அதனால வந்து அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இவரு சொல்லும் போது ஹீரோமே வந்து ஓ ஆமா இல்ல கரெக்ட் அப்படின்ட்டு ஈபாங்க்கு வந்து ஹீரோ வந்து ஆர்டர் போட்டுருவான், ஈபாங்க போயிட்டு வேங் ஜியானை கூட்டுவா அப்படின்ட்டு. ஈபாங்குமே வந்து எஸ் டிமன் லார்ட் அப்படின்ட்டு அவனுமே கிளம்பிடுவான். அப்பதான் வந்து இந்த குட்டி பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், என்னது வேங் ஜியானா அன்ரிவீல்டு ஸ்வார்ட், வேங் ஜியானா நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் அவரு வந்து டிமானிக்கல்ல வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டு, அப்ப அதெல்லாம் உண்மைதானா, அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப் 5 அவரு, அது மட்டும் இல்லாம டிமானிக்கல் லீடருமே வந்து ஒன் ஆஃப் த டாப் 5 அப்படின்னா இந்த ஜாங்குல இருக்கிற டாப் 5 மார்ஷல் ஆர்டிஸ்ட்ல 2 பேரும் வந்து இந்த கல்ட்ல இருக்காங்களா, அப்பனா இந்த ஜாங்குல இருக்கிற அத்தாரிட்டியில இவங்க தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சே. அதாவது இந்த பையனுக்கு வந்து என்னன்னு தெரியாது, நம்ம ஹீரோமே வந்து ஒன் ஆஃப் த டாப் 5 அப்படின்ட்டு, ஏன்னா ஹீரோவோடைய அப்பாவுமே வந்து ஒன் ஆஃப் த டாப் 5, இவரு அன்ரிவீல்டு ஸ்வார்டுமே வந்து ஒன் ஆஃப் த டாப் 5. டாப் 5ல 5 பேர் வந்து வெவ்வேறு ஃபோர்ஸ்ல இருப்பாங்க, அதனாலதான் இந்த பையன் வந்து டாப் 5ல இருக்க 2 பேர் வந்து இங்க இருக்காங்களா அப்படின்ட்டு ஷாக் ஆகிறான். அப்பதான் நம்ம ஹீரோ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாத நிறுத்திட்டு உன்னோட ஐடென்டிட்டியை வந்து நீ ப்ரூவ் பண்ண அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான். இவனுமே வந்து ஓகே எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவனுடைய அந்த டிவைன் ஐஸ் ஆர்ட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்பதான் வந்து இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், இந்த ஆர்ட்ஸை வந்து நான் இதுக்காக கத்துக்கல, ஆனா என்ன பண்றது, இதை வச்சுதான் வந்து இப்போதைக்கு என்னோட ஐடென்டிட்டியை வந்து நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இந்த பையன் வந்து நினைச்சு பார்த்துட்டே வந்து அவனோட எனர்ஜியை வந்து சர்க்குலேட் பண்ணுவான். அப்பதான் இந்த பையனுடைய முடி வந்து பாதி ஒயிட்டா மாறும், லைக் ஃபுல்லா ஒயிட்டா மாறாது, பாதி முடி வந்து ஒயிட்டா மாறும். அண்ட் தென் இவனோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டா மாற ஆரம்பிச்சிடும். அதை வந்து சாங்காவும் பார்த்துட்டு இருப்பா, இவனுடைய முடி கலரும் மாறிடுச்சு, இவனுடைய ஸ்கின் டோனும் வந்து மாறுது அப்படின்ட்டு.
அப்பதான் ஹீரோவுமே வந்து நினைச்சு பார்ப்பான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இது எந்த டைப் இன்டர்னல் எனர்ஜி சர்க்குலேஷன் டெக்னிக்னு தெரியல, ஆனா இது ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. ஒரு மாதிரி புதுவிதமான ஆறாவுமே வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது அப்படின்னுட்டு ஹீரோ வந்து அனலைஸ் பண்ணிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் வந்து இந்த பையன் வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். எனர்ஜி வந்து சர்க்குலேட் பண்ணிடுவான்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கும் போது ஹீரோமே அப்படின்ட்டு தலையாட்டுவான். அப்பதான் வந்து இந்த பையன் வந்து நினைச்சு பார்ப்பான், ஓகே அட்மாஸ்பியர் வந்து இப்போ ஓகேவாயிடுச்சு. அப்பதான் வந்து இந்த பையன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான்ல, அப்போ வந்து அன்ரிவில்டு ஸ்வார்டுமே வந்து வந்துடுவாரு. சின்ன வயசுல இருந்து இவரை பத்தி நான் நிறைய வந்து ஸ்டோரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஃபைனலா வந்து அவரை பார்க்க போறேன் அப்படின்ட்டு இந்த பையன் வந்து குஷி ஆயிடுவான். அப்பதான் இந்த பையன் வந்து நோட் பண்ணுவான் அப்படின்ட்டு. இங்க பார்த்தா அன்ரிவில்டு ஸ்வார்டு வந்து வந்துடுவாரு. என்ன கூப்பிட்டீங்களா மை லார்ட் அப்படின்ட்டு. பின்னாடி வந்து யாரு, அவருடைய பொண்ணுமே வரும். அதை பார்த்துட்டு தான் இந்த பையன் வந்து ஷாக் ஆயிடுவான். இந்த எனர்ஜி இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கே, அவங்களுடைய முடி கூட ஒயிட்டா மாறிடுச்சு. இந்த பையனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது, மண்டை குழம்பிடும். என்னடா இது, என்னோட இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு, எப்படி நான் வந்து ப்ரூவ் பண்றது, நான் வந்து நார்த்தன் ஐஸ் பேலஸை சேர்ந்தவன் அப்படின்ட்டு இந்த பையன் வந்து குழம்பி போயிடுவான், தலையை வந்து பிடிச்சிப்பான். அப்பதான் இந்த பையன் வந்து கத்தவே ஆரம்பிச்சிருவான் வெளியே. எப்படி அது ஏதோ தப்பா இருக்கு, அந்த லேடிக்கு எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான ஐஸ் ஆர்ட்ஸ் வந்து தெரியும், டிவைன் ஆர்ட்ஸை வந்து கத்துக்காம எப்படி வந்து அவங்க கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்கு அப்படின்னு இந்த பையன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். அப்பதான் வந்து இந்த பக்கம் ஈபாங்க, டேய் உன்னை ஏதாவது கேட்டாங்களா அமைதியாடுற அப்படின்ற மாதிரி ஈபாங்க வந்து ஒரு லுக் கூட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் வந்து இங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் முரீம் அலையன்ஸோட மெயின் பேஸை காட்டுவாங்க. அங்க வந்து இவர் உட்காந்து இருப்பாரு. வேற யாரு, அந்த குட்டி பையனுடைய அங்கிள். அவன் வந்து அங்க ஹெல்ப் கேட்டு போயிருக்கான், இவர் வந்து இங்க ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. இவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்களா, டான்ஜூ ஜியோங். அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, லைக் இங்க வந்து அந்த சேபர் செக்ட் கூட நடந்த சண்டை, அண்ட் தென் இவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து அடி வாங்கினது எல்லாமே வந்து இவர் கேள்விப்பட்டிருப்பாரு. அதை தான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, இந்த ஆர்த்தடாக்ஸ் செக்டோடைய ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு போல. அப்பனா வந்து இவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வர மாதிரி தெரியலையே. நான் என்னுடைய விஷயத்த சொல்லி 2 மணி நேரம் ஆகுது, வெளியே வந்து ஹெல்ப் பண்றேன்ட்டு சொல்லலை, பண்ணலன்ட்டும் சொல்லலை. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்கேன். இவனுங்க கொஞ்சம் வெளியே வந்து ஆன்சர் கொடுத்தானுங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு. அப்பதான் வந்து இங்க மீட்டிங் ரூம் உள்ள காட்டுவாங்க. இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த பக்கம் பெகர் செக்டர் சேர்ந்தவர் வந்து சொல்லுவாரு, நாம வந்து நார்த்தன் ஐஸ் பேலஸ் கூட வந்து கம்யூனிகேஷன்ல தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருக்கு நடுவில் வந்து பீஸ் ட்ரீட்டியுமே இருக்கு. அப்படி இருந்தாலுமே இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், நாம வந்து கலந்துக்க வேணாம். அப்பதான் இந்த பக்கம் முயாங் கிளானை சேர்ந்தவர், நான் வந்து பெகர் செக்ட் லீடர் சொல்றத வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன், அவர் சொல்றது கரெக்ட். அது இருக்கட்டும், முதல்ல எதுக்கு அவ்வளோ டேஞ்சரஸான மான்ஸ்டரை வந்து ஐஸ் பேலஸ்க்குள்ள வந்து சீல் பண்ணி வச்சானுங்க அப்படின்ட்டு இவர் கேட்க, இந்த பக்கம் அலைன்ஸ் லீடர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு, ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இவர் வந்து தாட்ல இருப்பாரு. அப்பதான் இந்த பக்கம் வந்து பெக்கர் செக்டோட லீடர் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு, உங்களுக்கு தெரியும்ட்டு நினைக்கிறேன், அந்த டிராகன் டர்ட்டில் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கொடிய மான்ஸ்டர். அது மட்டும் வெளியே வந்ததுன்னு வச்சுங்க, மொத்த ஹியூமானிட்டியே வந்து அழிஞ்சு போயிடும். அப்ப வந்து அங்க காட்டினது வந்து டிராகன் கிடையாது, டிராகன் டர்ட்டில். அதாவது டர்ட்டில் பாதி டிராகன் பாதி கலந்து செய்த கலவை இவன். கைஸ், அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று போடுவாங்க இந்த மித்திக்கல் கிரீச்சரை பத்தி. மொத்தம் நிறைய மித்திக்கல் கிரீச்சர் இருக்கும், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தி கிரேட் பிங், நெக்ஸ்ட் வந்து இமுகி, அந்த டிமானிக் கட்ல நம்மளுடைய ஓஜி ஹெவன்லி டீமன் வந்து போட்டு தள்ளி ஸ்வாட சொருக்கி வச்சிருப்பானே அது. நெக்ஸ்ட் வந்து தி விண்ட் ஒயிட் டைகர், அப்புறம் வந்து தி ஃபயர் கிர்னின், அதான் இம்பீரியல் பேலஸ்ல பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்க்கறது தான் வந்து டிராகன் டர்ட்டில், அதாவது டிராகன் பாதி டர்ட்டில் பாதி கலந்து செய்த கலவை இது. இன்னமுமே வந்து டிராகனை காட்டல. மேபி வந்து அந்த இமுகி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து டிராகனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நேக் வந்து இமுகியா மாறும், இமுகி வந்து டிராகனா மாறும். இந்த 5 மித்திக்கல் கிரீச்சர் தான் வந்து சேக்ரெட் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் இந்த டிராகன் டர்ட்டில் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து யாரு வந்து வொர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வியாபாரிங்க, அதாவது மெர்ச்சன்ட். அவங்க வந்து இதை ஒரு கிரேட் வெல்த் அப்படின்ட்டு கருதி இதை வந்து வொர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அது என்ன வெல்த்தா கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது, அவன் மோசமான ஆளு. அப்பதான் இங்க மோயாங் கிளானை சேர்ந்தவன் வந்து அவன் சொல்லுவான், உங்களுக்கு தெரியும்ட்டு நினைக்கிறேன் மியோயாங் கிளானை பத்தி. தி ஃபாலன் யான் டைனஸ்டியை சேர்ந்தவங்க. அங்க வந்து ஒரு டிராகன் டர்ட்டில் வந்து அப்பியர் ஆச்சு, அதுக்கு 3 தலை இருந்தது. அது ஒன்றும் சும்மாலாம் அப்பியர் ஆகல, அது அப்பியர் ஆகி இந்த மொத்த யான் டைனாஸ்டியை சேர்ந்த 5 ப்ரொவிடன்ஸை வந்து அது காலி பண்ணிடுச்சு. திட்ட 10,000 ஆஃப் சிவிலியன்ஸ் வந்து செத்து போனாங்க. அதை கொல்றதுக்கு திட்ட இந்த ஜாங்குவை சேர்ந்த ஒட்டுமொத்த மார்ஷல் ஆர்டிஸ்டும் தேவைப்பட்டாங்க. அது மட்டும் கிடையாது,
வந்து நிறைய மிலிட்ரி தேவைப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அதை நாங்கள் லைட்டாக கொன்னோம். அது வந்து ஒரு நடமாடும் கலாமிட்டி. அதை வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த நிலைமையில வந்து அவங்களுக்கு நம்மளால வந்து உதவ முடியாது. அப்போதான் இந்த பக்கம் ஷாவ்லினை சேர்ந்தவர் அமிதாப் நாம மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இந்த மேப்ல இருந்து நார்த்தன் ஐஸ் பேலஸ் வந்து காணாமே போயிடும். அப்பதான் இந்த பக்கம் மோயாங் கிளானை சேர்ந்தவர் அப்படி இருந்தாலும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வருவார். அப்பதான் இந்த பக்கம் ஒருத்தவர் நான் வந்து அவரு சொல்றத அக்ரி பண்றேன். மோயாங் பேட்ரியாக் நம்ம முரிமலைன்ஸ் யாரு ஜஸ்டிஸை வந்து காப்பாத்துறவங்க. இப்படி ஒருத்தவங்க உதவி கேட்டு வரும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனா நம்ம இருக்கிறதுல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. இவர் யாருன்னா ஃபோர்த்தன் மாஸ்டர் ஜாங்யான் செக்டர் சேர்ந்தவர் ஜேகியாங். இவரை வந்து இப்பதான் நம்ம பாக்குறோம். அப்ப வந்து இந்த பக்கம் இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது, சைலண்ட் ஆயிடுவான் அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் பெக்கர் செக்டர் சேர்ந்தவர் ஜஸ்டிஸ். சரிப்பா எனக்கு புரியுது, நாம வந்து ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஜஸ்டிஸை வந்து காப்பாற்றணும். ஆனா சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலு அவனுங்களும் இந்த டிமானிக் கல்ட் அவனுங்க 2 பேரும் அவனுங்களுடைய பவர்ல வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கானுங்க. நாம போயிட்டு சண்டை போட்டு அதிகமான லாஸை வந்து சந்திச்சா அவங்கள எதிர்த்து யார் போராடுறது? இந்த ஜாங்யானை யார் காப்பாத்துறது? அப்பதான் அவர் அங்கிருந்து நாம ஹெல்ப் பண்ணுவோம், கொஞ்சம் டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ண பார்ப்போம் முடிஞ்ச அளவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இந்த பக்கம் பெக்கர் செக்டர் சேர்ந்தவர் நீ கேட்கலையா என்ன அவன் சொன்னதை? அது ஒரு நடமாடும் கலாமிட்டிடா. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான கிரீச்சர். அது அங்க வந்ததுக்கு நம்ம சந்தோஷப்படணும். இதுவே அது அங்க இல்லாம இந்த ஜாங்யான்ல வந்திருந்தா என்ன பண்றது? இந்த பக்கம் புத்தி செக்டர் சேர்ந்தவர் அமிதாப் நீ பேசக்கூடாதெல்லாம் நீ பேசுறடா, உன் லைனை வந்து நீ கிராஸ் பண்ற. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பாரு முரிமலையின் செட்டு. அப்பதான் இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு, 2 சைடுமே நான் வந்து குறை சொல்ல முடியாது. 2 பேருமே வந்து இந்த அலைன்ஸோட ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறாங்க. ஆனா எது என்ன வருத்தப்பட வைக்குதுன்னா இந்த டிராகன் டர்ட்டில் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு யாரோ ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருக்கு. அப்பதான் வந்து இவர் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு. ஒருத்தவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவனை பார்த்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, நீமே வந்து ஏதோ ஸ்டேஞ்சா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு. இவன் யாரு? அலைன் செட்டோடைய 2வது பையன் காங் சோஹா. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, சின்ன வயசுல வந்து இவன் சொன்னதை நாம வந்து இந்த அன்ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸும் சரி இந்த டிமானிக் கல்ட்டும் சரி மொத்தமா அவங்க எல்லாரையும் நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையா இருக்கும் போதே வந்து வெறியோட சுத்திட்டு இருப்பான் இவன். அதனாலே வந்து சக்சஸர் பொசிஷன்ல இருந்து இவனை தள்ளியே வச்சிருந்தேன். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நினைச்சு பார்ப்பாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா மூத்த பையன், அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கையை வெட்டிருப்பான்ல, அவனுடைய பவர்லாம் பார்த்து இவன் பயந்து போய் பேய் அடைஞ்ச மாதிரி ஆயிடுவான். மான்ஸ்டர் அது மான்ஸ்டர், அவன் கொடூரமான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நடுங்கிட்டு இருப்பான் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு. லைக் அவனுக்கு வந்து ஒரு ட்ராமா வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும் டிமானிக் கல்ட்ல இருந்து வந்ததுல இருந்து. 2 வாரம் ஆயிடுச்சு யூன்போசோ வந்ததுல இருந்து. ஆனா அவன் வந்து மென்டலா வந்து ரெக்கவரே ஆகல. சரி போகட்டும், இவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவனை நான் அந்த மீட்டிங்ல வந்து அலோவ் பண்ணேன். ஆனா இவன் எப்படி மாற போறான்ட்டு எனக்கு தெரியல, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைச்சு பாப்பாப்ளி. அப்பதான் டக்குன்னு வந்து இவன் வணக்கத்தை போடுவான். அலைன் செட் மாஸ்டர்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்க போறேன். அப்பதான் எல்லாருமே கேட்பாங்க என்ன ஃபேவர் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், நான் வந்து இந்த மெசேஞ்சர் இருக்காரு பாத்தீங்களா நார்த்தன் ஐஸ் பேலஸ்ல இருந்து வந்தாரு, அவர்கிட்ட வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் கேட்கணும். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து நான் உள்ள கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்பான். நாம இன்னும் முடிவே எடுக்கல, அதுக்குள்ள எப்படி ஒரு உள்ள கூப்பிடுறது அப்படின்ட்டு இவர் கேட்க. அப்பதான் இவன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனோட ஆன்சரை வச்சுதான் நாம வந்து இந்த நார்த்தன் ஐசி பேலஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதா இல்லையா அப்படின்ட்டு முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்பதான் டக்குன்னு அவனுமே கூட்டிருப்பாங்க. அவனுமே உள்ள வருவான். அந்த டிமானி கல்ட்டுக்கு போன சின்ன பையனுடைய அங்கிள். இவர் உள்ள வந்து நினைச்சு பார்ப்பாரு, ஓகே முடிவு எடுத்துட்டானுங்களா அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவன் கேட்பான், நான் வந்து உங்களை வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த லெட்டரை வந்து நான் படிச்சு பார்த்தேன், அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா நீங்க வந்து டிவைன் ரிலீகை வந்து தேடி போனீங்களாமே அண்டர் கிரவுண்ட்ல, உங்களுக்கு டிராகன் டர்ட்டில் வந்து அலேவா இருக்குன்னு தெரிஞ்சுமா வந்து இதெல்லாம் நீங்க பண்ணீங்க. அப்பதான் டக்குன்னு இவர் நினைச்சு பார்ப்பாரு, நான் சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்னு, ஆனாலுமே வந்து இவனுங்க வந்து டிசிஷனை வந்து மேக் பண்ணவே இல்லை போலியே. அப்பதான் வந்து இவர் பேச ஆரம்பிப்பார். திட்ட 100 வருஷம் ஆச்சு அந்த டிராகன் டர்ட்டில் வந்து நாங்க சீல் பண்ணி அந்த ஐஸ் ஸ்டோனுக்கு பின்னாடி. இவ்வளோ டைம் வந்து நாங்க போதும் நினைச்சோம், அந்த டிராகன் டர்ட்டில் வந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குன்னு இவன் இந்த சோஹா, ஓ அப்படியா சரி இருக்கட்டும். அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, என்னடா இது, இதை பார்க்கும்போது என்ன இவன் கொலை குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி இருக்கே. அப்பதான் வந்து அவன் கேட்பான், சோஹா அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணீங்கன்னு போட்டிருக்க, அதுவும் இந்த ஜாங்வான்ல இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னு போட்டிருக்க. அப்பதான் உடனே அவரு ஆமா கரெக்ட் தான் அப்படின்ட்டு அவர் சொல்ல. அப்பதான் வந்து
இவன் சொல்லுவான், இல்ல ஏதோ தப்பா இருக்கு, நான் கேட்கலாமா உங்களை, கரெக்டா எக்ஸாக்டா எங்க இருந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் நீங்க எடுத்துட்டு போனீங்க, உங்களுக்கு எங்க இருந்து இது கிடைச்சது அப்படின்ட்டு அவன் கேட்பான். அப்பதான் வந்து இவர் கேட்பாரு, எதுக்கு அதை நீ கேட்கற அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், நீங்க யூஸ் பண்ண எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த டிராகன் டர்ட்ல சீல் பண்ண அந்த வாளே வந்து அது உடைக்குதுன்னா அப்ப அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். அப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் வந்து நீங்க இந்த ஜாங்கியோன்ல இருந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்ட்டு சொல்றீங்க. இங்க இருந்தா அது வந்திருக்கு, இதுதான் அதோட ஆரிஜின். அப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் வந்து த லைட்லிங் ஹெவன்லி தண்டர் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் சம்மந்தப்பட்டதா இருக்கணும். ஆனா அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஓன் பண்றாங்க. கவர்மெண்ட்டை தவிர வேற யாராவது யூஸ் பண்ணா அது பேண்டு, அது கிடைக்கவும் கிடைக்காது. கவர்மெண்ட் தான் வந்து ஃபுல்லா மேனேஜ் பண்றாங்க. ஈவன் ஏன் நாங்க முரிமலைன்ஸ் ரொம்ப க்ளோஸான தோஸ்து, எங்களுக்கே வந்து பர்மிஷன் கிடையாது அதை யூஸ் பண்றது. அதை கேட்டவொடனே இவனுங்களாம் ஷாக் ஆயிடுவானுங்க, ஆமா இல்ல அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்ப்பாரு, அலையன்ஸ் செட் எனக்குமே வந்து ரொம்ப இடிக்குது. இந்த சேபர் செக்ட் வேற திட்ட அவ்வளோ பாம்ஸ் வந்து புதைச்சி வச்சிருந்தானுங்க, அவனுங்களுக்கு அது எங்க இருந்து கிடைச்சதுன்னே தெரியல. இப்ப இது வேற. அப்பதான் டக்குன்னு இவன் பெருமூச்சு விட்டுட்டு, நான் வந்து இதை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஏன்னா வந்து இது இன்டர்னல் மேட்ரு, இது அதை பத்தி வெளியே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு வேற சாய்ஸே இல்லை போலியே. ஆனஸ்டா சொல்லணும்னா இதை வந்து எங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து இந்த ஜாங்கியான்ல ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணல, ஏன்னா இந்த பாம்ஸ்லாம் வந்து பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவனுங்களுக்கு எங்களுடைய ஐஸ் பேலஸோட எல்டர்ஸ்க்குமே வந்து கனெக்ஷன் இருந்தது. அது மூலியமா தான் வந்து அவங்க மீட் பண்ணி இந்த பாம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்பதான் வந்து இவன் கடுப்பாயிட்டு கேட்பான், நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய ஐஸ் பேலஸை சேர்ந்த எல்டர்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல மறுத்துட்டாங்களா என்ன, இதை நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு அவன் வந்து கேட்பான். அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, அதனால வந்து எதுவும் மாற போறது இல்லை, ஏன்னா வந்து எல்டர்ஸ் வந்து எங்க கூடயே இல்லை அப்படின்ட்டு அவரு சொல்ல. உடனே இவன் என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்க, அப்பதான் வந்து அவர் சொல்லுவாரு, ஐஸ் பேலஸ் மாஸ்டரும் அப்புறம் ஐஸ் பேலஸை சேர்ந்த எல்டர்ஸும் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. எப்படின்னா இந்த டிராகன் டர்ட்டில் அடைச்சு வச்சிருக்க அந்த ஸ்டோனு கீழே வந்து அவங்க மாட்டி எல்லாருமே இறந்துட்டாங்க. அதை கேட்டோடனே இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, அடங்கொய்யால அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவருமே நினைச்சு பார்ப்பாரு, ஓ அதனாலதான் வந்து லெட்டர்ல வந்து ஐஸ் பேலஸோடைய ப்ராக்சியோடைய சீல் இருக்கா மாஸ்டரோடைய சீலுக்கு பதில் அப்படின்ட்டு. உங்களுடைய இந்த நிலைமைக்கு வந்து ஆழ்ந்த இறங்கல் அப்படின்ட்டு அவர் சொல்ல. அப்பதான் அவர் அங்கிருந்து, நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன், ஆனா பேலஸ் மாஸ்டரோட டெத்து வந்து ஆக்சிடென்ட்டே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே இவர் வந்து கேட்பாரு, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்பதான் அவர் உள்ள இருந்து ஒரு பொருள் எடுப்பாப்லி. அதை உடனே ஒண்ணுமே வந்து பிரிச்சு பார்ப்பான், இது அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா அதுல வந்து நிறைய மார்க்ஸ் இருக்கும். இப்போ உடம்புல வந்து ஸ்வாட்லாம் யூஸ் பண்ணா காயம் வந்து உண்டாகும்ல, அதை வந்து இவர் இந்த கிளாத்ல வந்து ட்ரேஸ் எடுத்து கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து இவனுமே பார்ப்பான், இந்த சோஹாவும் என்னடா இது அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னே முரிமலைன்ஸ் வந்து ஷாக் ஆயிடுவாரு, இது இந்த பிளேட் மார்க் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, இதை நான் வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்தேன், ஒரே ஒருத்தவன் தான் அதுல இருந்து உயிர் போயிடுச்சான், அவன் உடம்புல இருந்த மார்க் தான் வந்து நான் காப்பி பண்ணி ட்ரேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கும் போதே வந்து இவருக்கு தெரிஞ்சிடும் முரிமலைன் செட்டுக்கு, ஆஹா இது அது இல்லை அப்படின்ட்டு, சுப்ரீம் சேபர் செக்டோடைய சேபர் மார்க் ஆச்சு அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அப்பதான் இங்க இந்த பையன் வந்து அவன் பாடியில வந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸோடைய அந்த ட்ரேஸை வந்து காட்டிட்டு இருப்பான், அந்த காயத்தை. அங்க வந்து அவங்க வெறும் அந்த கிளாத்ல ட்ரேஸ் எடுத்து அந்த மார்க் தான் வந்து காட்டுவாங்க. இங்க வந்து பைபிள்ல வந்து லைவ் டெமோ வந்து காட்டிட்டு இருக்கு. அதை வந்து இங்க நம்மளுடைய மெயின் கார்டியனும் நம்மளுடைய ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மார்க்கை. அப்பதான் வந்து இந்த பையன் கேட்பான், இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன டெக்னிக் அப்படின்ட்டு தெரியுதா அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் மெயின் கார்டியன், இது வேற ஒண்ணும் கிடையாது, தி சுப்ரீம் சேபர் ஆஃப் 6 மார்ஷல் ஆர்ட் செக்டோட இது. அதை கேட்டோடனே இந்த பையன் ஷாக் ஆயிடுவான், என்னது சேபர் செக்டா அப்படின்ட்டு. இப்பதானே அவனுக்கு உருவானானுங்க, என்ன திட்ட கொல்ல இருந்த டெக்னிக் வந்து அவனுங்களோடதா அப்படின்ட்டு இந்த பையன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோமே வந்து, ஓஹோ பயபுள்ளிங்க வந்து நார்த்தன் சி பேலஸ் வரைக்கும் போயிட்டானுங்க போல. அப்பதான் வந்து ஹீரோ கேட்பான், நீ என்ன சொன்ன, உங்களுடைய தேர்ட் எல்டர் தான் வந்து அவங்களை இன்வைட் பண்ணாங்களா? ஆமா அவரு தான் சொன்னாரு, அவருக்கு வந்து இந்த ஜாங்கியோன்ல வந்து ஒரு செக்ட் தெரியும்னு சொன்னாரு, அவங்க வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்ட்டு சொன்னாரு. ஆக்சுவலா வந்து எங்க கிட்ட ஒரு டிவைன் ரிலீக் இருந்தது, அது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது தொலைஞ்சு போச்சு. அந்த ரிலீக் வந்து என்ன ரிலீக் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ் பேலஸோட மாஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து அடுத்த மாஸ்டருக்கு வந்து அதை கொடுப்பாங்க, அவங்க பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் போது. ஆனா வந்து ஒரு சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த டிராகன் டர்ட்ல வந்து வந்தது. அதை வந்து டேக் டவுன் பண்றதுக்காக அந்த காலகட்டத்தில் இருந்த பேலஸ் மாஸ்டரும் சரி, ரொம்ப ரொம்ப எலைட்டான வாரியர்ஸும் சரி, அவங்களே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை கொன்னு அடைச்சி வைக்க வந்து ட்ரை பண்ணாங்க.
இருந்தாங்க. அந்த ப்ராசஸ்ல வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அது கூட புதைஞ்சு போயிட்டாங்க. அது கூட சேர்ந்து இந்த டிவைன் ஆர்டிஃபெக்ட்டுமே வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். திட்ட வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து. அதனால வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா இந்த டிராகன் டர்ட்ல வந்து இறந்துருக்கும்னு நினைச்சோம். அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பேலஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் 3rd and 4th எல்டர், அப்புறமா வந்து இந்த நார்த்தன் ஐஸ் பேலஸ் சேர்ந்த எலைட் வாரியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பா வந்து போனோம். அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளோசிவை வச்சு அந்த டிராகன் டர்ட்டில் அடைச்சி வச்ச அந்த செவுத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன என்ட்ரன்ஸை வந்து கிரியேட் பண்ணோம். அப்போதான் வந்து இந்த குரூப்பு சேபர் ஆஃப் 6 மார்ஷல் செக்ட் வந்து அவனுங்களுமே வந்து கூட வருவன்ட்டு சொன்னானுங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துக்கல. ஆனால் வந்து 3rd எல்டர் வந்து சொன்னார், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்களுமே வந்து எதையுமே திங்க் பண்ணாமல் அவங்கள வந்து கூப்பிட்டு உள்ளே போயிட்டோம் வாங்க அப்படின்ட்டு. அந்த கேவுக்கு உள்ளே போக போக டீப்பாக நாங்கள் வந்து அந்த டிராகன் டர்ட்டிலோடைய உறைஞ்சி போன பாடியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த இடத்துல தான் வந்து எல்லாமே தப்பாக போயிடுச்சு. இந்த சேபர் செக்ட் வந்து அவனுங்களுடைய ட்ரூ கலர்ஸை வந்து காட்ட ஆரம்பிச்சானுங்க. அவனுங்க டக்குன்னு பின்னாடி இருந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அவனுங்க என்னதான் வந்து எங்களை சடனா வந்து ஆம்பியூஷ் பண்ணாலும் எங்களுடைய பேலஸை சேர்ந்த வாரியர்ஸ்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. அவங்க வந்து காமா வந்து சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து கவனிக்காம விட்டுட்டோம். நாங்க வந்து யாரை நம்பணுமோ எங்க ஆள் அப்படின்னுட்டு அவனே வந்து பேலஸ் மாஸ்டரை வந்து பின்னாடி குத்திட்டான். வேற யாரும் கிடையாது, அந்த 3rd எல்டர் வந்து எங்க எல்லாருமே வந்து பிட்ரே பண்ணிட்டான் சடனா. But I'm just getting so